அனைவருக்கும் வணக்கம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய 4வது தவணைக்கான தேர்தல் எதிர்வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையிலே, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அரசவைக்காக போட்டியிட்ட போட்டியிட முன்வந்த வேட்பாளர்கள் பலருடைய விண்ணப்பங்கள் உலகளாவிய ரீதியிலே நிராகரிக்கப்பட்டுள்ள நிலை ஒன்று தோன்றியுள்ளது. கனடாவிலே தேசியம் அறிந்த அளவிலே 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களிலே முன்னை நாள் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய அரசவை உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். அவ்வாறு கனடாவிலே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டவர்களில் ஒருவரான நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய முன்னை நாள் அரசவை உறுப்பினரும் அமைச்சருமான நிமால் விநாயகமூர்த்தியோடு இன்றைய தினம் பேசுகிறோம். வணக்கம். வணக்கம் லங்கதாஸ். வணக்கம் தேசியம் நேயர்களே. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அரசவை உறுப்பினராக 3 தவணைகள் கடமையாற்றியிருக்கிறீர்கள், அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். இம்முறை தேர்தலிலே போட்டியிடுவதற்கான உங்களுடைய முயற்சி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேட்புமனு நிராகரிப்பிலிருந்து நாங்கள் பேச ஆரம்பிக்கலாம். எவ்வாறு இந்த வேட்புமனுவை நீங்கள் அவர்களிடம் கையளித்தீர்கள்? அந்த நிராகரிப்பு குறித்து சொல்லுங்கள். நன்றி. முதல்ல இந்த வேட்புமனு நிராகரிப்பு நடந்ததை கேள்விப்பட்டு முதல்ல தொடர்பு கொண்டு என்னோட தகவலை எடுத்து அந்த தகவலை வெளியில கொண்டு வந்தது நீங்கள் தான். அதுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கொண்டு, என்ன நியாயப்பாட்டை கேட்குற ஒரு சில ஊடகங்களாகத்தான் இருக்கின்றது. அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கிறீர்கள். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வந்து 2009 அது 2009 அங்கட நடைமுறை அரசு வீழ்ச்சிக்கு பிறகு மிகவும் எதிர்பார்ப்போட பல எழுச்சிக்கு மத்தியில் ஒரு வருட காலத்துக்குள்ள உருவாகிய ஒரு அரசு. அந்த நாட்களில் இருந்து இன்று வரை நான் அதில் ஈர்க்கப்பட்டவனாக நான் எமது தேசத்துக்கான செயல்பாட்டை செய்கிறதுக்கு ஜனநாயக முறையில் கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய பங்களிப்பை மிகவும் காத்திரமாக செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். ஸோ 4வது அரசவைக்கும் நான் எனது விண்ணப்பத்தை குறித்த நேரத்துக்கு கொடுத்திருக்கிறேன். கேட்கப்பட்ட தகவல்களை, அதாவது கேட்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். கேட்கப்பட்ட கட்டுத்தொகையை நேரத்துக்கு கட்டியுள்ளேன். அதுக்கு பிறகு என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று நடந்தது. அந்த இன்டர்வியூ முடிவிலேயே 6 பேர் கொண்ட இன்டர்வியூ கனடாக்கான தேர்தல் ஆணையாளர் மிஸ்டர் சிவபால சுந்தரன் தலைமையில் 6 பேர் கொண்ட ஒரு குழு தான் அந்த நேர்முக விசாரணையோ அல்லது இன்டர்வியூ செய்தார்கள். அதில் வச்சு முடிவில் தங்களுக்கு உங்கள் பதிலில் சாட்டிஸ்ஃபைட் இல்லை, ஆகவே இந்த முறை நீங்கள் தேர்தல் பங்கு பெற்ற முடியாது, உங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறது என்றதை குறிப்பிட்டார்கள். மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் மிகவும் ஆர்வத்துடன் போட்டி இருக்கலாம் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் மக்கள் சிலவள தேவை ஏற்பட்டால் நிராகரிப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் மக்கள் நிராகரிக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தேன். மக்களிடம் போய் நான் 3 தவணை கனடாவில் இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் கணிசமான என்னுடைய செயல்பாட்டை வச்சு கொண்டு வர நேரத்தில் இவர்கள் சொன்னது மிகவும் எனக்கு அதிருப்தியாக இருந்தது. ஸோ அவர்கள் சொல்லப்பட்ட காரணங்கள் கூட, அதாவது ஒரு வேட்பாளர் தகமே எலெக்ஷன் ப்ரொசீஜர் கைடில் வந்து 2013ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட கைடில் வடிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் வந்து ஒரு வேட்புமனுவை நிராகரிக்கிறதுக்கு ஒன்றில் இவர்கள் கேட்கப்பட்ட வேட்புமனு சந்தா பணத்தை கட்டாமல் இருக்கலாம், அது நாமினேஷன் ஃபீயை கட்டாமல் இருக்கலாம், அல்லது எனக்கு ஒரு கிரிமினல் சார்ஜஸ் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் ஃப்ராடு இருக்கலாம், அல்லது பெரிய அளவில் ஒரு சமூகம் வந்து ஏற்க முடியாத ஒரு செயலை செய்த ஒரு மனிதராக இருந்திருக்கலாம். மற்றும்படி இந்த விடயங்களையும் வந்து இந்த நாமினேஷன் கமிட்டியோ அல்ல தேர்தல் ஆணையகம் விசாரணையில் கேட்கறது, அதுக்கு பொருந்தாத கேள்விகள் தான் என்னோட கேட்கப்பட்டது. ஸோ முடிவில் சொன்னது எனக்கு நிறைய அதிருப்தியை தந்தது. நான் அப்போ சொல்லிட்டு வந்தேன், நான் எப்படி மேல்முறையீடு செய்யணுமோ இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நான் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நான் அதை முயற்சிக்கிறேன். நீங்கள் உங்கள் பதில எழுத்தில் எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று.
அதாவது அதில் வச்சு தீர்க்கமாக அந்த முடிவு சொல்லப்பட்டது. 6 பேர் கொண்ட பேனல். ஒருவர் 2 பேர் இல்லை. அதே நேரத்தில் அது பதிவு செய்யப்பட்டது, ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஆடியோவில். பிறகு நான் வந்து வெளியில் இந்த அது அது திருப்தியில் இந்த கதைகள் வெளியில் பரவின உடனே பிறகு பல ரூமர்ஸ்கள் இவருக்கு நாங்கள் எழுத்து மூலம் கொடுக்க இல்லையே, அதாவது அறுத்துறுத்து சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு அது முடிவுதான். அது எழுத்துல தர்றது எனக்கு மேற்கொண்டு அது ஒரு டாக்குமெண்டேஷனுக்கும் அல்லது ஒரு ஃபிட்னஸ் ப்ராசஸுக்கு தானே ஒழிய மற்றும்படி சொல்லிவிட்ட தகவல் தான். அதை நான் வெளியில சொல்றது எந்த விதமான முறைகேடும் அல்ல. இவர் இப்படி சொன்னது பிழை என்று சொல்லுறாக்களும் அப்படி பலதரப்பட்ட விடயங்களும் வெளியில ஏன் இதை கதைச்சிருக்க வேண்டும் என்று கூட பலர் பேசியிருந்தார்கள். ஆனால் எலெக்ஷன் என்று தேர்தல் என்று வரும்போது இது வெளிப்படைத்தன்மையானது. இது ராஜதந்திரம் அல்ல. தேர்தல் ராஜதந்திரத்துக்கு உட்பட்ட விடயம் அல்ல. வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் சம்பந்தமானது, மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம். அப்ப அந்த மக்களுக்கு உரிய அந்த மக்களுக்கு இந்த தேர்தல், அதாவது எந்த நாட்டு அரசுக்கோ அல்லது எங்களோட நாடு கடந்த தமிழக அரசுக்கோ அந்த மக்களுக்கான அதிகாரம் இந்த தேர்தலின் மூலம் மட்டும்தான் கிடைக்கப்பெறுகிறது. அந்த தேர்தல் நடக்கிற காலத்தில் மட்டும்தான் மக்களுக்கு அந்த அதிகாரத்தை நாங்கள் வழங்குறோம், எந்த அரசுமே. அப்ப அந்த அதிகாரத்தை கூட நாங்கள் கையில் எடுத்துக்கிற மாதிரி இது ஒரு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ வைக்கிற மாதிரியான கேள்விகளும் ஒரு ஒரு அப்படியான துணையில தான் அந்த விசாரணைகள் நடக்கப்பட்டது. இல்லை, இப்பொழுது நீங்களிடம் அங்கே வைத்து நிராகரிக்கப்பட்டது. அதன் பின்னர் உங்களுடைய நேர்முக அந்த தேர்வு நடைபெற்ற சில தினங்களுக்கு பின்னர் தான் உத்தியோகபூர்வமான வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியானது. அதற்கு முதல் உங்களிடம் எழுத்து மூலமாக அது குறித்த தகவல் பகிரப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டது என்ற விவரம்? நேர்முக அதாவது அந்த இன்டர்வியூக்கும் அந்த லிஸ்ட் வர்றதுக்கும் இடையில 2-3 நாட்கள் இருந்தது. லிஸ்ட் வர்றதுக்கு முதல்ல எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது. சொல்லப்பட்ட காரணம் சொல்லுங்க. அதிலே ஏதாவது காரணங்கள் குறிப்பிடப்பட்டதா? இன்ன காரணம் ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்ற அந்த டோனில் தான் அந்த இது வரப்பட்டது. பிறகு நான் என்னுடைய நண்பர்களோட பேசிய போது எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான இதுதான் வரப்பட்டது. அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து காரணத்தை கேட்டு எழுதியிருந்தேன். காரணம் கூட குறிப்பிட்ட காரணம் எனக்கு தரப்படவில்லை. ஆனால் அதாவது இந்த எலெக்ஷன் ப்ரொசீஜரில் உள்ள எந்தெந்த செக்ஷனை அடிப்படையில் என்றதை மட்டும் போட்டிருந்தார்கள். ஒரு செக்ஷனுக்கு 1000 காரணம் பெறலாம். அது என்னுடைய காரணம் என்னுண்டா இருக்கலாம், என்னுடைய நண்பருன்ற காரணம் என்னுண்டா இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஒரு செக்ஷனுக்குள்ள வரலாம். ஸோ அப்போ நான் தொடர்ந்து இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கேன், குறிப்பிட்டு என்ன காரணம் என்று. ஆனால் என்னிட கேட்கப்பட்ட கேள்விகள் அங்கே நடந்த நேர்முக விசாரணையில் என்னிட கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து 2019ஆம் ஆண்டு எனக்கு ஒரு அதாவது வந்து நான் அதுக்கு முதல்பட்ட காலங்களில் 2 வருடம் நிதி பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன். அந்த நிதி சார்ந்த பொறுப்பை நான் காலம் தாழ்த்தி கொடுத்ததாக எனக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டு வந்து நெறிமுறை ஆணையம் என்ற ஆணையத்தால் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் முடிவில் அவர்கள் எந்தவித முறைகேடு நடந்ததாகவோ நிதி சார்ந்த முறைகேடு நடந்த விடயம் அப்படி எதுவுமே அவர்கள் கன்க்ளூட் பண்ண இல்லை. ஆனால் நேரத்துக்கு நீங்கள் இதை ப்ராப்பராக ஆன்சர் பண்ண இல்லை என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை வைத்து நீங்கள் 2 மாதத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளிக்க முடியாதுன்றது தான் எனக்கு தந்த தண்டனை. தண்டனை என்று கூட சொல்ல முடியாது. என்றால் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் ஜாப்பின் பிரகாரம் நெறிமுறை ஆணையம் பரிந்துரை தான் செய்யலாம் பாராளுமன்றத்துக்கு. அது குற்றமா இல்லையா என்று பாராளுமன்றம் தான் முடிவு செய்யப்பட வேண்டும். 2/3 பார்லிமெண்ட் மெம்பர்ஸால தான் அதை தீர்மானிக்க முடியும். அந்த பரிந்துரை வந்து 2/3 பாராளுமன்றத்தில் 2/3 அங்கீகாரம் வாக்கு பெறாத பட்டத்தில் அது நிராகரிக்கப்பட்ட அங்கீகாரம். ஒரு குற்றச்சாட்டு பலருக்கு வரலாம், அது நிரூபிக்கப்படாது, அதாவது குற்றமா சார்ஜ் பண்ணப்படாது. நிராகரிக்கப்பட்ட குற்றத்தை இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு குற்றம் இருந்தேன்னு கேட்டால் அது பாராளுமன்ற நடைமுறை தெரியாதவர்கள் தான் அப்படியான ஒரு கேள்வியை கேட்பார்கள். என்னுடைய இது நடந்தது கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு இறுதிப்பாட்டில். அதுக்கு பிறகு நான் அரசவையில் நடந்த ஒரு எங்களுடைய அரசவை தலைவருக்கான வெற்றி வந்த இடத்துல அதுக்கு போட்டி நடக்கும்போது நான் அதில் ஒரு போட்டியாளர். அப்போ எனக்கு அது குற்றமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு அரசவை தலைவர்ன்றது ஒரு முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு இப்படி நான் அதில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு பிரதமர் ருத்ரகுமாரன் கூட எனக்கு வேறு பொறுப்புகளும் தந்திருந்தேன். ஸோ அப்போ அதே நேரத்தில் அந்த டேர்ம் முடியும் மட்டும் நான்
ஒருவித பிரச்சனையும் இல்லாமல் தான் அந்த அரசு வேண்ட மெம்பர்ஷிப் முடிச்சேன். அப்போ அது வந்து ஒரு வலுவான காரணமாக நான் பார்க்க இல்லை. ஸோ அதை விட எனக்கு சொல்லப்பட்டது வந்து அரசவையில் வந்து நான் குழுவாக இயங்குறேன் என்று. எனக்கு தெரியல அது என்ன மாதிரி என்று, அது குழுவாக இயங்குறேன் என்று. அதாவது ஒரு விடயங்கள் விவாதத்துக்கு வரும்போது நான் எனக்கு எது சரியென்று தென்பட்டதோ அந்த விடயத்தில் தனியாக நின்று கூட நான் விவாதிக்க விரும்புகிறேன். பதிவுக்காவது நான் பிழையான, அதாவது எனக்கு பிடிக்காத இது ஒரு சமூகத்துக்கு பலனற்ற என்ற விடயங்கள் என்ன நான் பதிவு செய்கிறதுக்காக கூட தனியாக நின்று இருக்கிறோம். அப்போ என்னுடைய கருத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து தான் வாதாடுவார்கள், எனக்காக சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ அது இந்த மீனிங் வந்து நான் குழுவாதத்தை பாராளுமன்றத்துக்குள்ள உருவாக்குறேனோ அல்லது குழுவாக இயங்குறேன் என்று அல்ல. பாராளுமன்ற நடைமுறை என்றால் ஒரு விவாதம் பெறும்போது குழுவாகத்தான் வரும், குழுவாகத்தான் வரும். அதுதான் பாராளுமன்ற நடைமுறை. அதுக்காக மற்றது நாங்கள் 115 உறுப்பினர்களும் தனித்தனி கருத்தோடு நின்றா இந்த பாராளுமன்றமே இயங்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இணைந்துதான் நாங்கள் ஒன்று. அதான் பாராளுமன்ற எங்கள்கிட்ட, அதாவது கட்சி அரசியல் இல்லாவிட்டால் கூட ஒரு கருத்தியல் என்று இப்ப எல்லாருக்கும் வந்து எங்களோட விஷன் இல்லை, எங்களோட நோக்கம் ஒரு எங்களுக்கான நாங்கள் இழந்த தமிழீழத்தை அமைக்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுல இந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுல வந்து விவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த செயல்பாடுகள் வரும்போது, அதை நோக்கிய செயல்பாடுகள் வரும்போது, அப்பப்போ எடுக்க வேண்டிய நாங்கள் அரசியல் முடிவுகள் வரும்போது மாறுபட்ட கருத்துக்கள் வரும். அதுல நாங்கள் காத்திரமான விவாதங்கள் ஏற்படுத்துவோம். சில வேளைகளில் வந்து நான் பிரதமர் உத்தரகுமாரோட இந்த கருத்தியல்ல முரண்பட்டு நின்றிருப்பேன். சில தேவையான இடங்களில் நான் ஒத்து விவாதித்திருப்பேன். தேவையான இடங்களில் நான் எனக்கு முரண்பட்ட கருத்து இருந்தால் நான் முரண்பட்டு வாதிக்கல. அந்த கருத்தை ஏற்று 4 பேர் என்னோட வந்தால் அதை நான் உடனே சொல்லக்கூடாது பிரதமர் உத்தரகுமாருக்கு எதிராக நிற்கிறேன். கருத்தியலை நான் எதிர்க்கிறது ஒரு வித தப்பும் இல்லை, அதுதான் ஜனநாயகம். ஆகவே இது 2வது கேள்வியாக கேட்கப்பட்டது. என்ன ஒரு முக்கிய கேள்வி கேட்கப்பட்டது, அண்மையில் நடந்த நிகழ்வில் வந்து நான் தேசிய கொடியை ஏற்ற மறுத்ததாக. கனடாவில் அதிகம் நாடு கடந்த உறுப்பினர்கள் நிகழ்வுகளில் தேசிய கொடியை ஏற்றின ஆள்ல நானும். அது நீங்கள் பதிவுகளாக கூட இருக்குது. ஏன் பிரம்டன் முனிசிபாலிட்டிகளில் பட்ரிக் பிரவுன் அவர்கள் எங்களோட கொடியை அங்கீகரித்து ஏற்றி வைக்கும்போது கூட அவரும் கவுன்சிலர் ரொட்டோட வந்து அவராகவே கூப்பிட்ட தன்னோட நிமால் நீண்டகால நண்பன் இந்த செயல்பாடு சம்பந்தமாக, எங்களோட தமிழீழம் செயல்பாடு சம்பந்தமாக தன்னோட உரையாடி நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கிற நிமாலுடையும் சேர்ந்து இந்த கொடியை ஏற்றணும் என்று கூப்பிட, அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. அப்போ நான் இந்த கொடியை எதிர்க்கிறனாக இருந்தால் அவர் அந்த கூப்பிடுற அளவுக்கு நான் ஒரு மனிதராக வந்திருக்க முடியாது. அந்த நிகழ்வில் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவு அதை கொண்டு வந்து இல்லை. நான் அந்த நிகழ்வு ஒருங்கிணைத்தினான் ஒழிய ஒரு கனடிய உறுப்பினர்கள் சேர்ந்து உறுப்பினர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்திருக்கலாம், பெரும்பான்மையாக்கள கருத்தோட போயிருக்கலாம். அப்ப இதுகளை எல்லாம் வெளியில வந்து ஒரு பிரச்சனையாக பரப்ப முடியாது. அப்ப இப்படியான உங்களிடம் இந்த 3 குற்றச்சாட்டுகளும் அல்லாவிட இந்த 3 கேள்விகளும் கேட்கப்பட்டன. அதன் பின்னர் அன்றைய தினம் நிராகரிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் அது குறித்து தேர்தல் தலைமை ஆணையாளருக்கு கடிதம் அனுப்புவதாக என்னிடம் கூறியிருந்தீர்கள். அது என்ன நடந்தது? அவ்வாறு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்ட பின்னர் கடிதம் அனுப்பப்பட்டது என்பது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி நான் தலைமை தேர்தல் ஆணையாளர் அமெரிக்காவில் இருக்கிற திரு மனோரஞ்சன் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தேன். கடிதம் கிடைத்தது. தான் இங்குள்ள ஆணையகத்துடன் உரையாடிவிட்டு பதில் தருவதாக தந்தார். இன்று வரையும் இன்னும் எனக்கு அந்த பதில் வரவில்லை. நிச்சயமாக ஒரு சுமூகமான பதில் தருவார் என்று எதிர்பார்க்கிறேன் தலைமை தேர்தல் ஆணையாளர். ஏன் இவ்வளவு நாட்கள் எடுக்கிறேன்? நான் 17ஆம் தேதி அனுப்பினேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகப்போது, 6 நாட்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 26ஆம் தேதி நிச்சயமாக ஒரு முடிவு தருவார் என்று நம்புறேன். நாங்கள் என்னென்ன சிக்கல் இருக்கோ தெரியல அவருக்கு இது எடுக்கிறதுக்கு. மேற்கொண்டு இந்த ஆணையகம் வந்து நான் குறிப்பிட்ட இந்த கடிதத்தில் வேறு விடயங்கள் கூட பலரின் தலையீடு உள்ளது. இந்த ஆணையத்துக்குள்ள இந்த ஆணையகம் வந்து ஒரு தேர்தல் ஆணையகம் வந்து சுயாதீனமாக இயங்குவேன். கனடாவுக்கான தேர்தல் ஆணையகம் சுயாதீனமாக இயங்குவது மாதிரி எனக்கு இன்னும் பலரும் அதை கண்டறிந்துள்ளார்கள். அதாவது இங்கே வேறு சிக்கலும் இருந்தது. முதலில் சிவனேசன் மாஸ்டர் அவர்களை அறிவிக்கப்பட்டது. பிறகு அவர் சுயநல காரணமாக தன்னால் அதை கண்டினியூ பண்ண தொடர முடியவில்லை என்று சொன்னது பிறகு திரு
திரு சிவபாலசுந்தரத்தை நியமித்தார்கள். அவரும் கூட நான் நினைக்கிறேன் வேலைப்பளு காரணமாக கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் இதில் வந்து இணைந்து கொண்டார். ஆனால் இந்த வேலைகளை முழுக்க வந்து நீண்ட காலமாக பிரதமர் பணிமனைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் தான், அந்த நபர் தான் அதை செய்து வந்தார். அப்ப அங்கே கனடாவுக்கான ஒருங்கிணைப்பாளராக இயங்கி வந்தவர் தான். முழு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கையும் இது சார்ந்த நொமினேஷன் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணினால் என்ன, அந்த அலுவலகத்தை இயக்கினால் என்ன, அது சார்ந்த தொலைபேசியை ஆன்சர் பண்ணினால் என்ன, ஃபோனை ஆன்சர் பண்ணினால் என்ன, அவர் தான் அதை. அப்போ அங்கே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு லிஸ்ட்ல வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு அமைச்சருக்கு ஒரு கொப்பி ஒன்று போயிருக்குது. ஸோ அதாவது தேர்தல் ஆணையகம் சுயாதீனமாக இயங்கப்பட வேண்டும். அவையில் தேவையானால் தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கொப்பியை போட்டிருக்கலாம். என்னத்துக்காக அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமைச்சருக்கு போடுவோம்? அவரும் இப்ப கேண்டிடேட்டா இருக்கிறார், காவாந்த அரசில் ஒரு அமைச்சராக இருக்கிறார், என்னத்துக்காக போடணும்? அப்ப அங்கே வந்து அவர்கள் சுயாதீனமாக இயங்கவில்லை. உங்களுடைய கோரிக்கைகளிலே ஒன்றுனிமால் இந்த தேர்தல் ஆணையகம் கலைக்கப்பட்டு ஒரு புதிய தேர்தல் ஆணையகம் நியமிக்கப்பட்டு மீண்டும் வேட்பு மனுக்கள் கோரப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருந்தது. அந்த கோரிக்கைகளை நீங்கள் தொடர்ந்தும் உறுதியாக இருக்கிறீர்களா? அது தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறதா? நிச்சயமா கோரிக்கையில எனக்கு எந்தவித மாற்றமுமே இல்லை. நான் ஒரு விடயம் சரியான விடயம் என்றால் நான் அதுல உறுதியா இருக்கிறேன். அதுல தோத்து போறேன் அல்லது வெற்றி கண்டு போறேன்றது அல்ல. இது நான் இந்த விடயத்துல நான் இப்படித்தான் இருப்பேன். ஏனென்றால் கிளியராக தெரியுது, இது தலையீடுகள் நிறைய இருக்கிறது. அதே அமைச்சர் இங்க வந்து 2 வாரங்களுக்கு முந்தி பரப்புரை செய்திருக்கிறார். பெரிய அளவில் எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார். இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இவரை டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறார். ஸோ மேபி அதை அவர் எனக்கு எதிரான பரப்புரையா செய்யலாம். ஆனால் அதே அவர் ஆணையத்துக்குள்ளேயும் தலையீடு இருக்கைக்குள்ள தான் அங்கே பிரச்சனை. அவர் தனியை வந்து பரப்புரை செய்துட்டு போகலாம், எனக்கு எதிராக யாரும் பரப்புரை செய்யலாம், அது ஒரு பிழை இல்லை. அது ஜனநாயகத்திலே ஏற்கப்பட வேண்டிய விடயம். என் மீது குற்றச்சாட்டு இருந்தால் அவர் வந்து என்னுடைய தொகுதியில் யாருமே வந்து அதை சொல்லலாம். என்ன, நான் மக்களுக்கு ஏற்புடைய ஆள் இல்லை என்றால் அது என்னுடைய கடமை. மக்களுக்கு தெளிவுபடுத்தி நான் மக்கள் ஆணையை பெற்று வர்றது என்னுடைய கடமை. ஸோ ஆனால் அதே அமைச்சர் வந்து இங்கே தலையீடு வந்து அதுதான் பிழையான விடயம். இனி என்ன இன்றைய நிலையிலே உங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர் பட்டியலிலே உங்களுடைய பெயர் இல்லை. நீங்கள் வேட்புமனு கொடுத்த தொகுதியிலே ஒரே ஒரு வேட்பாளர் மாத்திரம்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அதன் அர்த்தம் என்னவென்றால் அங்கே தேர்தல் நடைபெறுவதற்கான தேவை இல்லை. இனி என்ன நிமால் விநாயகமூர்த்தியினுடைய இன்றைய நிலைப்பாடு என்ன? எங்கே உங்களுடைய பாதை எங்கே செல்ல போகிறது? இன்னும் நான் இதுல வேட்பாளராக வர்ற முயற்சியில நான் இன்னும் விட்டதுங்க இல்லை. தோல்வி அடையலாம், பட் இன்னும் நான் அந்த நிலைக்குள்ள தான் நிற்கிறேன். 14 வருடமாக நான் உழைப்பை போட்டு எனக்கென்ற ஒரு கனவு இருக்கு. இந்த நாடு நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களுக்கான ஒரு அரசை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கனவோடு தான் 2009 கடைசி பகுதியில் நான் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்ட அந்த ஆர்வத்தோடு தான் வந்தேன். ஸோ இன்னும் எனக்கு இதில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கு இந்த வேட்புமனு விடயத்தில். இரண்டால் இது சமூகம் சார்ந்த விடயம். இதில் வந்து நான் தோல்வி அடைந்தால் இது நிமாலின் தோல்வி அல்ல. எங்கட சமூகம் 2050க்கு பிறகு எடுத்த அரசியல் முயற்சியின் தோல்வி. 2009க்கு பிறகு நாங்கள் ஜனநாயக வழியில எங்கட போராட்டத்தை கொண்டு போற எடுத்த முயற்சியின் ஒரு தோல்வி. நாங்கள் அதாவது 2009க்கு பிறகு எடுத்த முயற்சியில பல விடயங்கள்ல தோல்விதான் கண்டிருக்கிறோம். ஆனால் கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை இருந்தது மக்களுக்கும் எனக்கும் கூட இருந்தது. நாடு கடந்த தமிழக அரசாங்கம் ஒரு அதிஉயர் ஜனநாயக பண்புகளோட புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட விரிச்சம்பரம் உண்டு. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதிலிருந்து விட்டு செல்கிறதா? நாடு கடந்த தமிழக இன்னும் இல்லை. இது சரி செய்யப்படும். எனக்கு மக்கள் மேல், அதாவது ஆணையத்துல தான் நம்பிக்கை இல்லை என்று சொன்னானே ஒழிய நாடு எல்லாரும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லல. மக்கள் இதை தீர்த்து வைப்பார்கள். இது மக்கள், அதாவது நான் இதை வந்து மக்களிடம் தான் கொண்டு செல்ல போகின்றேன். கனடாவில் இப்படியான நிலைமை இருக்குது. நீங்கள் மக்கள் தான் இதை சரி செய்ய வேண்டும். அதாவது அண்மையில் இன்னொரு நிறுவனம் சார்ந்து அல்லது ஒரு அமைப்பு சார்ந்து முறைகேடுகள் இருப்பதாக மக்கள் ஒன்றுதிலிருந்து ஒரு கலெக்டிவாக வந்தார்கள்.
கனேடியன் தமிழ் கலெக்டிவ் என்று சொல்லி ம்ஹும். அப்படியான ஒரு நிலையத்தான் நான் ஏற்படுத்துறது தான் சரியா இருக்கும் என்று பார்க்கிறேன். அப்போ அதாவது நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துக்கு வெளிப்படையான சட்டத்திட்டம் இருக்குது, தேர்தலுக்கு ஒரு நடைமுறை கோவை இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில் இது நடந்ததான்றத ஒரு கமிஷன் ஒன்று போட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும். ம்ஹும். நான் கேட்ட மாதிரி இது பிழை என்று கண்டால், இது பிழை என்று தான் எனக்கு படுகிறது. உடனடியாகவே இது ஒரு புதிய தேர்தல் ஆணையாளரை நியமித்து இது திருப்பி இந்த எலெக்ஷன் கால் பண்ணப்பட வேண்டும். அதற்கான வெளி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திடம் இருக்கிறதா? நிச்சயமாக கடந்த காலத்தில் என்ற அனுபவத்தின்படி ம்ஹும். இருக்கின்றதான் நான் நம்புறேன். ஏன்னா ம்ஹும். தேவை ஏற்படும் போது நாங்கள் இதுக்கான ஆணையங்கள் அமைச்சிருக்கிறோம். ம்ஹும். ஏன் நான் நினைக்கிறேன், நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துக்குள்ள இருந்த நிதி அமைச்சுக்களில் முறையே 6 மாதத்துக்கு ஒருக்கா நிதி அறிக்கையை சமர்ப்பித்தது நான் தான். அது என்னுடைய இமெயில் கம்யூனிகேஷன்லயே இருக்குது. புத்தக வடிவில் ஆனுவல் ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்த ஒரே ஒரு ஆள் நான் தான், ம்ஹும். நிதி பொறுப்பில். ம்ஹும். நானே ஒரு நெறிமுறை ஆணையத்தின் விசாரணைக்கு போய் வர வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள வந்தனான் என்றால் அங்க எங்கள்கிட்ட இப்படியான வழி இருக்கிறதா அது நடக்குது, ம்ஹும். இப்படியான வழி இருக்கிறதா உங்கள் மீது உங்கள் மீது கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையிலே நிமால் விநாயகமூர்த்தி கோண பண்ணப்படுகிறாரா, ஒரு 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 வகைக்குள் உட்படுத்தப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி ஒன்று பொது வழியிலே இருக்கிறது. உங்களிடம் அவ்வாறு ஒரு கேள்வி இருக்கிறதா? அப்படி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இது ஒரு ம்ஹும். ஜனநாயக வழி, யாரும் வந்து சுதந்திரமாக செயல்படலாம். பெரிய வழி கூட இருக்கைக்குள்ள மேபி எனக்கு கூட ஸ்பேஸ் இருக்கலாம். இப்போ இம்முறை வந்து கூடுதலாக நாட்கள் இதில் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். ம்ஹும். அதனால கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் அது பார்க்க கோணபுரம் பெற மாதிரி இருக்கலாம். ம்ஹும். ஒரு நாளும் நான் அப்படி நினைக்க இல்லை. ம்ஹும். நான் அதாவது வந்து பலர் வந்து பங்கு பெற்றுகிறார் என்றால் எங்களுடைய நாடு கடந்த தமிழக அரசாங்கம் வளர்ச்சி அடையுது என்று தான் அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். இது இடையில உள்ள ஒரு சிலரால் வந்து வரும் களங்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். இவர்கள் எல்லாம் நிறைய கைதேர்ந்தவர்கள். ம்ஹும். இவர்கள் இப்படியான தலையீடுகளை செய்து குழப்பங்களை ஏற்படுத்தும் போது தங்களை வடிவாக காட்டிக் கொள்வார்கள். தாங்கள் ஏதோ உருத்திரகுமாரனை பாதுகாக்கிற மதிப்புக்குரிய உருத்திரகுமாரனை பாதுகாக்கிறதுக்காகத்தான் தாங்கள் இதை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிக்கொள்வார்கள். ம்ஹும். ஆனால் இவர்களால் அவரின் செயலுக்கு கூட களங்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களுக்குள்ள 14 வருஷம் அவரும் இதுக்குள்ள அவர் தான் இதை தலைமை தாங்கி ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டு வந்தவர். ஸோ அந்த அடிப்படையில் நானும் அந்த காலத்தில் இருந்து நான் கண்ணூடாக பார்த்து கொண்டு வந்தவன் அடிப்படையில் இவர்கள் அவரின் பெயரை களங்கப்படுத்தும் வகையில் தான் செயல்படுறார்கள். ஆனால் அவரை பாதுகாக்கிற மாதிரி ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொள்வார்கள். அப்படியான முறையில் தான் இது நடக்குது. ஆனால் இது மொத்தத்தில் அவருக்கும் களங்கம், நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துக்கும் களங்கம். இதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி மக்கள் சக்தி. அப்ப இந்த விடயத்தை நான் சொன்ன மாதிரி நான் தலைமை தேர்தல் ஆணையாளர்கிட்ட அப்பீல் போட்டிருக்கிறேன். அதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புறேன். அது கிடைக்காத பட்சத்தில் நான் இந்த விடயத்தை மக்கள்கிட்ட தான் எடுத்து செல்ல போறேன். சரி, அந்த கருத்தோடு கனேடியன் தமிழ் கலெக்டிவிட்ட கூட நான் அப்ரோச் பண்ணலாம். ஏனென்றால் அவர்கள் சமூகத்தில் அமைப்புகள் சரியா இயங்கவில்லை என்று தலையிடுறவர்கள் இதிலும் அவர்கள் தலையிட வேண்டும். அமைப்புன்றது தனியாக ஒரு அமைப்பு மட்டும் இல்லை தானே, அமைப்பு அந்த அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சரி, அந்த கருத்தோடு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறலாம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் அரசவை உறுப்பினருமான நிமால் விநாயகமூர்த்தி எங்களோடு பேசியிருந்தார். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தேர்தல், அதே நேரத்திலே அந்த தேர்தலிலே இம்முறை கனடாவில் மாத்திரம் 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து பேசினோம். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நன்றி. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாங்கள் மீண்டும் பேசுவோம். நன்றி லங்கதாஸ்.